Hello guys and welcome back to the video. உங்க பிசிக்கு நீங்க பெஸ்டான கேமிங் மானிட்டர் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். சாம்சங்ல இருந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல கேமிங் மானிட்டர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஒன்று லான்ச் பண்ணிருந்தாங்க. அதோட அன்பாக்சிங் அப்புறம் அதோட ஓவர்வியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த மாடல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா LS24R350FHWXXL அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கான ஒரு மாடல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதிராக இருந்தால் என்னோட பேர் இருந்தால் நீங்கள் பார்த்து நிற்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். எதுவுமே பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அன்பாக்சிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரவில்லை. இந்த டைப் மானிட்டரில் 24 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் வருது. ஸோ ரெண்டுத்துக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. என்ன மேஜராக மாறும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த பெசலோட கலர்ஸ் தான் மாறும். மற்றபடி ஸ்பெக்ஸ் எல்லாமே சிமிலர் தான். ஸ்பெசிஃபிகேஷன் வர வகையில் இது ஒரு ஐபிஎஸ் எல்இடி பேனல். ஐபிஎஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கும், பின்னாடி எல்இடி பேக்லைட் கொடுத்துருப்பாங்க. இந்த பேனலோட சைஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60.4 சென்டிமீட்டர்ஸ் வந்து 24 இன்ச்சு. அது ஆஸ்பெக்ட் ரேஷியோ படி பார்க்க போனால் 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் நமக்கு இதில் கொடுக்குறாங்க. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 5 மில்லி செகண்ட்ஸோட ரெஸ்பான்ஸும் தருது. இதை நம்ம ஓவர் கிளாக்கும் பண்ணிக்க முடியும். அப் டு 83 Hz வரைக்கும் நம்மளால் ரிஃப்ரெஷ் ரேட்டை ஏற்றிக்க முடியும். மில்லி செகண்ட்ஸ் நம்மளால் எதுவும் மாற்ற முடியாது, ஏன்னா அது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது. 5 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த மாடலோட கீ ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸில் பெல்ஸே இருக்காது. ஸோ பெசல் இல்லாதனால நமக்கு இந்த மானிட்டர் 24 இன்ச்சாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு 27 இன்ச் மானிட்டர் மாதிரி பார்க்கறதுக்கு அது மாதிரி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓவராலாக ஒரு சின்ன ஸ்பெக்ஸ் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு வரலாம். நம்ம சொன்ன எல்லா கீ ஃபீச்சர்ஸும் தான் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன் இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. AMD ஃப்ரீ சிங்ஸும் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் லோக்கலில் வாங்கியிருந்தேன், 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 10,500 ரூபாய்க்கு இந்த மானிட்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாக்ஸுக்குள்ளே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. சாம்சங் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் VGA கேபிள் தான் ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எப்படியோ HDMI கேபிள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ப்ளக்கு அடாப்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ளக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைனலாக கீழே இருக்க ஸ்டாண்டு இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி கொஞ்சம் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான் இந்த ஸ்டாண்டு. ஹோல்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறேன் நான். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை டேபிள் மேலே எடுத்து வச்சு இந்த ஸ்டாண்டை மானிட்டரோட சேர்ந்து அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸோ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் ஒரு நோட் பண்ணேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் கனெக்ட் ஆகலை, சும்மா லூஸாக இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பேக்கில் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். அதில் தான் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இந்த தடவை நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பேக்கெட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வாரண்டி இன்ஃபோஸ் அதை கொடுத்துருக்காங்க. இது ஸ்டிக்கர்ஸ் ஏதோ கொடுத்துருக்காங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி, ஒட்டுறதுக்கு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஸ்டெடியாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்களோ என்னமோ, பட் இது தேவைப்படாது. ஸ்க்ரூஸே நல்லா டைட் பண்ணுறப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துன்னு சொல்லலாம். மொத்தம் 2 ஸ்க்ரூஸ் வருது. ஸோ இதுவும் இருக்குது ஸ்க்ரூ. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணி முடிச்சோடனே பின்னாடி இப்படி தான் இருக்கும். பின்னாடி நமக்கு வால் மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க.
அது போக HDMI கேபிள் என்கிட்ட இருக்க HDMI கேபிள் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் நமக்கு இப்படி தான் இருக்கும். கேபிள் மேனேஜ்மெண்ட் பக்கமே பண்ணிக்கலாம். ஸோ வால் மவுண்ட் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். வால் மவுண்ட்னா மானிட்டர் இப்படி தான் இருக்கும். ஒரு கார்ஜியஸான ஒரு பேனல் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். பெசல்ஸ் எல்லாம் செம்ம ஸ்லிம்மாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆஃப் பண்ணி இருக்கும் போதும் சரி, ஆன் பண்ணி இருக்கும் போது இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான ஒரு பேனல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் சாம்சங் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளால் கேமிங்கும் இதை யூஸ் பண்ணி பெட்டராகவே விளையாட முடியும். ஸோ ஆன் பண்ணியாச்சு. மானிட்டர் பார்க்குறதுக்கு செம்மையாகவே இருக்குன்னு சொல்லலாம். பிக்சர் குவாலிட்டி இது வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சாம்சங் தரப்புலேருந்து கொடுத்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். வேறு லெவலில் இருக்குது பேனல் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி தான் பண்ணிக்க முடியும். டில்ட் பண்ணுறது தான் பண்ணிக்க முடியும், அப் அண்ட் டவுன். இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் பேனல். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே தூக்கும் போது ஒரு லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகலை, அப்படியே மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேட் ஃபினிஷ் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அது விதத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ எகனாமிக்காக ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காது. ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸ்டாண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நடுவில் ஏதாவது ஸ்பீக்கர்ஸ் அது மாதிரி வச்சுக்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் என் வீடியோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். சொன்ன மாதிரி பெசல்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. நமக்கு பார்த்திங்கன்னா பிளாக் சரௌண்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த பார்டரை கரெக்ட் பண்ணுறதுக்காக. நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பார்டர்ஸ் வரும். கீழே மட்டும் கொஞ்சம் திக்கான ஒரு பெசல் கொடுத்துருக்காங்க. சில்வர் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கனெக்டிவிட்டி வரலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர் மாதிரி இருக்கல தான் நம்ம மானிட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். HDMI போர்ட், அது அப்புறம் பார்த்தீங்கன்னா VGA போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5mm ஜாக் எதுவுமே கொடுக்கல. அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மானிட்டர் பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். பட் இப்போதைக்கு ஓவராலாக பார்க்க போனால் இது வரைக்கும் சாம்சங்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். கலர்ஸ், ரீப்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 72% NTSC கலர் கேமெட்டோட வருது. வைப்ரண்ட்டாகவும் இருக்குது, டிஸ்பிளே கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம். வைட் வியூவிங் ஆங்கிள்ஸும் நம்ம பார்க்க பெட்டராகவே இருக்குது. கலர் ஷிஃப்ட்டோ எதுவும் இப்போ நோட்டீஸ் பண்ண வரைக்கும் எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மானிட்டர் வாங்கணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க ரொம்பவே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய்.